அம்பேத்கர் பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்ந்தெடுக்க தேடுதல் குழுவை அமைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். யார் தலைமையில இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் காயத்ரி. தமிழக அரசு கட்டுப்பாட்டின் கீழ் தமிழகம் முழுவதும் 21 பல்கலைக்கழகங்கள் இயங்கி வருகின்றன. அவற்றில் ஒரு 6 பல்கலைக்கழகங்களில் மட்டுமே துணைவேந்தர்கள் இருக்கின்றனர். மற்ற பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாமல் பல மாதங்களாக அந்த பதவி காலியாக இருக்கிறது. அண்மையில் இந்த துணைவேந்தர் நியமன விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஆதரவாக கொடுத்த தீர்ப்பின் காரணமாக தற்போது துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான பணிகள் வேகம் எடுத்திருக்கின்றன. நேற்று 2 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்காக தேடுதல் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமனம் செய்வதற்கும், அதே போன்று அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கும் துணைவேந்தரை தேர்வு செய்ய தேடுதல் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் தேடுதல் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இவரது தலைமையிலான குழு 3 பேரை துணைவேந்தர் பதவிக்கு தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்யும். அந்த 3வரில் இருந்து ஒருவரை அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை தமிழக அரசு நியமனம் செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து காலியாக இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தரை நியமனம் செய்வதற்கான பணிகள் வேகம் எடுக்கும் என்றும் உயர்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. காயத்ரி, விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன்.